இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்றே தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே 5 ஆப்ஷனில் 4th ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இதில் செலக்ட் பண்ணிட்டு இதில் இமேஜ் சைஸை வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35x45 அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலரை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவோட எட்ஜில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா டீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன கலர் ரெட்டாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இம்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓடும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாகவே ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்க. நான் ரிமூவ் பண்ண இமேஜ் தான், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான சைஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இமேஜில். ஸோ இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்னு இருக்கும், குவாலிட்டியில் அதை கஸ்டமை கிளிக் பண்ணி அல்ட்ரா அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ்லேயே மல்டிபிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறுபடியும் டிஃபால்ட் அப்படின்ற செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ரவுட் கலர் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ணுறதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கொயரை வந்து ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ப்ளூ தான் கொடுத்துருந்தேன், அந்த ப்ளூவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணி இந்த இமேஜை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ண இமேஜை வந்து எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்தவித க்ராப்பும் பண்ணாமல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்ஷன் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது, அதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜை மல்டிபிளாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், இதை வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு கேட்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சின்ன ஒரு ஐடியா என்னென்னா, நீங்கள் கேமராவில் எடுக்கும்போது வந்து பியூட்டின்றதை வந்து ஆன் பண்ணி எடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி தான் உங்களை கேப்சர் பண்ணும். ஓகேவா?